ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனைவியை கட்டி கொடுக்காதுங்க. சரி, ஒரு கணவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டி கொடுக்கக்கூடாது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி, புருஷன் பொஞ்சாதி, மாப்பிள்ளை பொண்ணு, துணைவன் துணைவி, குடும்பஸ்திரீ, இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த கணவன் மனைவிக்கு என்ன செய்யலை, குழந்தை இல்லை. அவங்க தாம்பூல வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன செய்கிறது, கணவன் எப்படியாவது இந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கணும், துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் அந்த பெண்ணை என்ன செய்கிறான் அப்படின்னா துரத்தி விட்டுறான். அந்த பெண் என்ன செய்கிறா, பல இன்னல்களை தாண்டி என்ன செய்கிறா, வாரான். பல பேர் அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, கொச்சப்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய சமுதாய பங்கு பணியில் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு என்ன செஞ்சுறாங்க, ஊராரோ இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க பெற்றோர்களை யாராவது என்ன செய்வாங்க, அவங்கள திருப்பி மறுமணம் செஞ்சு வைக்கணும், நம்மளே வச்சிட்ருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்களே செஞ்சு வைக்க மாட்டாங்க, தள்ளப்படுவாங்க. இப்படி தள்ளப்படும் பொழுது இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த கணவன் தான். தன்னுடைய மனைவியை கரெக்டாக என்ன செய்யணும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடியும் போது அது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்க தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு அதை என்ன செஞ்சுக்கக்கூடாது, எனக்கு சுமையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த சுமையை கொண்டு தள்ளக்கூடாது. பொதுவாக பாருங்கள், நம்மளோட இந்த உலகத்தில் ஒரு குழந்தைங்கிறது உருவாகி வருது. யாருக்கு அப்படின்னா அந்த குழந்த தாய்க்கு தகப்பனுக்கு தான் என்ன செய்யுது, அது சொந்தம். அதே மாதிரி தாயும் தகப்பட்டு இருந்த அந்த குழந்த என்ன செய்யணும், கட்டி கொடுக்கறது வரைக்கும் தான் தாயும் தகப்பனுக்கு சொந்தம். அதுக்கப்புறம் யாரோட தாம்பூல வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இந்த கணவன்கிட்ட இருக்கக்கூடிய சில வைப்ரேஷன் மனைவிக்கும், மனைவிட்ட இருக்கக்கூடிய சில வைப்ரேஷன் கணவனுக்கும் இருக்கும். சில பேர் பாருங்கள், என்னுடைய கனவுல வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு வைப்ரேஷன் அவங்க உடலில் என்ன செஞ்சுக்கும், ஏறிடும். இதனால் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உறவை கொச்சப்படுத்தக்கூடாது. கொச்சப்படுத்தாமல் என்ன செய்யணும், வாழறதுக்கு என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கிடணும். இல்லை அப்படி இல்லாமல் நம்மளுடைய மனைவி எப்படியாவது துரத்தி விடணும்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, இவளுக்கு குழந்தை இல்லை, இவளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவளை அனுப்பி விட்டுறலாம் அப்படி சொல்லிக்கிட்டு பல விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது. இதனால் இது யாருக்கு அவமானம் அப்படின்னா, பெற்றவங்களுக்கு மறுமணம் பண்ணி வச்சுருக்காங்களா அவங்களுக்கு அவமானம் கிடையாது. அக்கம் பக்கத்தில் என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா, அதாவது கணவனுடைய என்ன செஞ்சுப்பாங்க, சில பேர் உடன்பாடோடு இருப்பாங்க. இவளுக்கு திருமணம் பண்ணி வச்சா தான் நம்ம அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சுப்பாங்க, எப்படியாவது இந்த நம்ம ஒரு தரகு வேலையாவது பார்த்து எடுத்து அந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கணும், தள்ளி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு என்ன செஞ்சுருவாங்க, இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெண்களை. இது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அப்போ ஒரு கணவன் மனைவின்னு சொல்லிக்கிட்டு வாழவே முடியாது இந்த உலகத்தில். இப்போ அந்த காலத்தில் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த சமுதாயம் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணி அவங்கள வாழ வைக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. தரகர் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இரண்டாவது திருமணம், மறுவாழ்வுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள ஏதாவது ஒரு இன்னலான ஒரு வாழ்க்கையை தள்ளி விடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வயசில் இரண்டாவது திருமணம் செய்யும் பொழுது அவங்க குழந்தை பாக்கியம் இப்படி நிறைய நல்லதுகள் நடந்துடுது. ஆனால் வயது முதிர்ந்த உடனே ஒரு 50 வயசு 40 வயசு இந்த சமயங்கள்லாம் திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய நிலைமை என்ன செஞ்சிருது, 2 மடங்கு பிரச்சனையாக என்ன செய்கிறது, ஆகி விடுகிறது. முழுக்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னா கணவன். அவன் தான் என்ன செய்தான், அவன் கூட வச்சு அவன் வாழ்ந்துக்கிட்டு ஒரு சமயத்தில் அந்த பெண்ணை என்ன செஞ்சிடறான், துரத்தி விட்டுறான்.
சரி வியூவர்ஸ், இந்த மாதிரி செய்கிறது இந்த உலகத்திலே பெரிய பாவங்களும் பெரிய பாவங்களில் முதன்மை பாவம் அப்படிங்கிறதான் ஓமைங்கிற நாம சொல்லுது. சரி, ஓகே. சரி வியூவர்ஸ், இந்த ஓமைங்கிற படிப்பில் நம்ம இன்றைக்கி என்ன செய்யுங்க, மனைவியே என்ன செய்யக்கூடாது, கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.